வணக்கம். நம்ம இப்போ பார்க்க போகிற தோட்டம் எங்கே இருக்குன்னா, நம்ம புது பஸ் ஸ்டாண்ட்லேருந்து திருநெல்வேலி புது பஸ் ஸ்டாண்ட்லேருந்து கரெக்டாக நம்ம மூலகர்பட்டி போகிற இதில் ஒரு தோட்டம் அமைஞ்சிருக்குது. இது ஒரு அருமையான தோட்டம். இதில் இல்லாத மரங்களே கிடையாது. இது வந்து ஒரு பெரிய தொட்டி கட்டி அதுலேருந்து சோலாரில் தண்ணி ஓடிட்டு இருக்கு. இப்போதைக்கு கரண்ட் ப்ரீசரிஸ் எல்லாம் அப்ளை பண்ணிட்டாங்க. இப்போ வந்து நம்ம இன்னும் 10 நாளில் வரக்கூடிய போஸ்ட் ரீச் எல்லாம் போட்டாங்க. இன்னும் 10 நாளில் வரப்போகுது. வந்ததுக்கு அப்புறமே நீங்கள் பத்திரம் போட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. 8 ஏக்கர் இருக்குது. 8 ஏக்கர் 20 லட்ச ரூபா சொல்றாங்க. இது வந்து நெகோசியபிள் தான், இது நம்ம பேசிக்கலாம். இல்லாத மரங்களே கிடையாது, அவ்வளவு காய்ப்பு இருக்குது. இது வந்து மலை ஆராய்ச்சின்னு சொல்லுவாங்க. அந்த காய் கிட்டத்தட்ட 2 கிலோ சைஸ்க்கு மேல இருக்கும். அப்படி ஒரு காய். இந்த தோட்டத்துல இல்லாத மரங்களே கிடையாது. அப்படி ஒரு சூப்பரான இடம், அருமையான இருந்துச்சு. வீடியோ நாங்க இது வரைக்கும் நிறைய தோட்டம் சேல் பண்ணி கொடுத்துருக்கோம். அந்த தோட்டங்கள்ல இது ஒரு சூப்பரான தோட்டம்னு சொல்லலாம். நல்ல செம்மண், நல்ல தண்ணி உள்ள ஏரியா, எந்த விதமான கெமிக்கல் ஃபெர்டிலைசருமே யூஸ் பண்ணல. ஃபுல்லாமே இயற்கை முறையில தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. அருமையா இருந்துச்சு. இது வந்து ஆரஞ்சு மரம், இது வந்து எலுமிச்சை மரம் கிடையாது, இது வந்து ஆரஞ்சு மரம். ஆரஞ்சு மரமா காய்ப்பு அப்படியே கொத்து கொத்தா இருக்குது. ஒரு அருமையான தோட்டம். இந்த பழம்லாம் அவ்வளோ டேஸ்டா இருந்துச்சு. இந்த பழம் சாப்பிட்டு பார்க்கறதுக்கு அவ்வளோ டேஸ்டா இருந்துச்சு. எல்லாமே பறிச்சு சாப்பிட்டு பார்த்தோம், அவ்வளோ டேஸ்டா இருக்குது. அருமையான மரம், அருமையான எல்லாம் இருக்கிற எல்லா மரமும் காய்ப்பு இருக்கு. மாமரம் தான் கேட்கவே வேணாம். மாமரம் தான் காமிக்கிறோம் பாருங்க அந்த வீடியோல. அவ்வளோ சூப்பரான மாமரம். சோலார் பேனல், சோலார் போட்டிருக்காங்க. பக்கத்தில் போர் இருக்கு. தண்ணி எனி டைம் ஓடும், மோட்டர் அந்த அளவுக்கு தண்ணி இருக்கு. சப்போட்டா மரமும் நல்ல டிஸ்டன்ஸ், ஒரு மரத்துக்கும் ஒரு மரத்துக்கும் நல்ல இடைவெளி இருக்கு. சப்போட்டா மரமும் காய்ப்புக்கு வந்துட்டு இப்பதான் காய்ப்புக்கு வந்திருக்கு. நல்ல மண், நல்ல ரெட் சாயில். வாட்டர் ஆப்பிள் மரம்லாம் வச்சிருக்காங்க. மாமரம் வந்து எல்லா வெரைட்டியான மாமரம் இருக்கு. எல்லா வெரைட்டியான மாமரம் இருக்கு. ஒவ்வொரு மாமரத்துக்கும் இடைவெளி வந்து அதிகமான தூரம் நல்லா வச்சிருக்காங்க. நல்ல நீர்ப்பாசனம் இருக்கு. நல்ல செம்மண் ஏரியா. தோட்டத்துல இல்லாத மரங்களே கிடையாது, அப்படி சொல்லலாம். அவ்வளவு ஒரு அருமையான மரம். எல்லாமே சூப்பரான ஒரு இதுல இருக்கு. மாமங்காலாம் அப்படி கொத்து கொத்தா காய்ச்சிருக்கு. இந்த மாமரம் அப்படியே ஒரு மாமரம் ரோஸ் கலர்ல இருந்துச்சு. அவ்வளோ ஒரு அருமையான மாமரம். எல்லாமே நல்ல காய். ஒரு சூப்பரான தோட்டம். மாங்காலாம் அப்படியே காய்ச்சி அப்படியே தரையில கிடக்குது, அந்த அளவுக்கு ஒரு காய்ப்பு. நாவல் மரமும் ஒரு லைன் ஃபுல்லா நாவல் மரம் இருக்குது. நாவல் மரம் எல்லாமே காய்ப்புக்கு வந்துட்டு காய்ப்புல தான் இருக்கு. எல்லா நாவல் மரமும் காய்ப்புல தான் இருக்கு. நாவல் மரம்லாம் அப்படி கொத்து கொத்தா காய்ச்சி கிடந்துச்சு. பார்க்க ஒரு அருமையான ஒரு இருந்துச்சு. சூப்பரான ஒரு காய்ப்பு, நல்ல ஒரு அருமையான தோட்டம். கரெக்டாக 8 ஏக்கர் இருக்குது. 8 ஏக்கர்ல 4 ஏக்கர் ஃபுல்லா வந்து மரங்கள் தான். 4 ஏக்கர் வேற பருவம் பண்றதுக்காண்டி எம்டி லேண்டா போட்டிருக்காங்க. 4 ஏக்கர் சூப்பரான மரங்கள், நல்லா இடைவெளி விட்டு வச்சிருக்காங்க. சூப்பரான மரங்கள். வாட்டர் ஆப்பிள் மரம், வாட்டர் ஆப்பிள் இன்னைக்கு தான் பறிச்சிருக்காங்க. வாட்டர் ஆப்பிள் அப்படியே 1-2 பழங்கள் உள்ள கிடந்துச்சு. இப்போ எல்லாம் காய்ப்புல இருக்கிற சீசன்லாம் இருக்குது. வாட்டர் ஆப்பிள் மரங்களும் நிறைய உள்ள இருக்குது. எல்லாமே ஈல்டு கொடுக்கக்கூடிய டைம், எல்லாமே காய்ப்புல இருக்கக்கூடிய டைம் இருக்கு. வாட்டர் ஆப்பிள் மரங்களும் உள்ள நிறைய இருக்குது. அது போக ஒரு சின்னதா ஒரு குடில் மாதிரி போட்டிருக்காங்க. வந்தா தங்குற அளவுக்கு ஒரு குடில் மாதிரி போட்டிருக்காங்க. அதுக்கு ஒரு தனி சர்வீஸ் வச்சிருக்காங்க. தென்னை மரங்கள் நிறைய இருக்குது. தென்னை மரங்கள்ல எல்லாம் இருக்குது உள்ள. அது போக பலா மரங்கள் இருக்குது.
பூஞ்செடி அப்படிலாம் நிறைய வச்சிருக்காங்க உள்ள. அப்படி ரெட் ரோஸ் இந்த மாதிரி ஐட்டங்கள் நிறைய இருக்கு. வாழை இருக்குது. வாழை மரங்கள்லாம் நல்லா குலை வந்துருக்குது. ரோஸ் செடி, பிச்சுப்பூ செடி இதெல்லாம் வச்சிருக்காங்க. மாமரங்கள் வந்து நல்ல அருமையான ஒரு வாய்ப்பு. நல்ல இடைவெளி விட்டு நல்ல மாமரங்கள் இருக்குது. டைரக்ட் ஓனர் தான். ரேட் வந்து நெகோசியபிள், நம்ம பேசிக்கலாம் அவங்ககிட்ட. இன்னும் டைரெக்டாக ஓனர்ட்டு பேசிக்கலாம். ஏதாவது குறைச்சி தருவாங்க கண்டிப்பாக. நல்லபடியாக முடிச்சு தரோம். நல்லா ரெட் சாயில் உள்ள ஏரியா. பலாமரம் எல்லாமே, ஏன்னா அனைத்து வகையான மரங்கள் இருக்குது. கிட்டத்தட்ட ரோடு பேஸ் மட்டும் ஒரு அரை கிலோமீட்டர், மங்கம்மாச்சால ரோடு பேஸ் மட்டும் அரை கிலோமீட்டர் இருக்குது. ஃபுல் பென்சிங் எப்படின்னா சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஒரு கல்லுக்கு இடைவெளியில் ஒரு இரும்பு ஆங்கிள் போட்டு பண்ணியிருக்காங்க. ஒரு நல்ல ஒரு இதான தோட்டம், அருமையான பென்சிங். நம்ம இடத்த ஒட்டினாக்களே ஒரு பெரிய ரியல் எஸ்டேட் கம்பெனி வந்து ஃப்ளாட் போட்டிருக்காங்க. ஃப்ளாட் போட்டு ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. சேல் பண்ணுறது ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம மங்கம்மா சாலைக்கு கீழ் பக்கமா இந்த ஃப்ளாட் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம இடம் வந்து அப்படியே மேல் பக்கம் தான் இருக்குது. 4 ஏக்கர் ஃப்ளாட் போடுறதுக்கோ இல்லை 4 ஏக்கரை சேர்த்து விவசாயம் பண்ணிட்டு 4 ஏக்கர் தோட்டமாக மெயின்டைன் பண்ணுறதுக்கோ சூப்பரான தோட்டம். மொத்தம் 8 ஏக்கர் இருக்குது. ஃபென்சிங்லாம் அருமையாக போட்டிருக்காங்க. எல்லாம் ஆங்கிள் போட்டு சூப்பராக பண்ணியிருக்காங்க. சூப்பரான தோட்டம். குறைச்சி பேசி வாங்கி தரோம். டைரெக்டாக வாங்க. நம்ம டிஸ்பிளேல தெரிய நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்க. நல்லா பென்சிங், ஒரு சூப்பரான பென்சிங். ரோடு பேஸ் மட்டுமே நம்மளுக்கு ஒரு அரை கிலோமீட்டர் இருக்கும். மூலகர்பட்டி ரோட்ல இருந்து பக்கத்துல இருக்கு நம்மளுக்கு இடம். பக்கத்துல இருக்குது. பக்கத்துல காலேஜ்லாம் இருக்குது. ரமணா பாலிடெக்னிக் கேள்விப்பட்டிருக்கீங்க. ரமணா பாலிடெக்னிக் பக்கத்துலேயே நம்ம இடம் இருக்குது. ஒரு அருமையான லொக்கேஷன் இருக்குது. வேணுங்கிறவங்க நம்ம நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்க. நல்லபடியாக பேசி முடிச்சு தரோம். நன்றி, வணக்கம்.